ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஓர் அடி மட்டும், ஜஸ்ட் ஒன் ஸ்டெப். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 2ஆம் அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறிய தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இன்றைய மனன வசனம் சங்கீதம் 25:4-5. ஆண்டவரே, உமது பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். Show me your ways, O Lord. Teach me your paths. On you I wait all the day. பொறுமையாய் காத்திருத்தலே தேவ சித்தம் செய்ய சிறந்த வழி. தமக்கு தேவையான உணவை விட தந்தையின் விருப்பம் செய்வது இயேசுவுக்கு முக்கியமாயிருந்தது. தான் என்ன செய்ய வேண்டும் என்று தந்தை விரும்புகிறார் என்பதை தெரியும் வரை அவர் நிதானமாய் காத்திருந்தார். எச்சூழலிலும் பதறாமல் அச்சமயத்தில் பிதா என்ன செய்திருப்பார் என்று அறிந்து கொள்ள அமைதியாய் தியானித்துக் கொண்டிருந்தார். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அப்படியே செய்கிறார் என்பதுதான் இயேசுவின் சாட்சி. யோவான் 5:19 இந்த வசனம் உண்டு. மணவீட்டில் ஏற்பட்ட திராட்சரச தட்டுப்பாட்டை மரியாள் விரைந்து இயேசுவுக்கு அறிவித்தாள். இயேசுவோ தமது வேளை இன்னும் வரவில்லை என்று நிதானமாக பதிலளித்தார். வேலைக்காரர் பொறுமையாய் காத்திருக்க துவங்கிய பின்னர்தான் இயேசு பேச ஆரம்பித்தார். காத்திருந்த அவ்வேளையில் பிதாவிடமிருந்து என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஆலோசனை வந்திருக்கும். நமது சுபாவ மனதோ எல்லாவற்றையும் அதுவும் உடனே அறிந்து கொள்ள துடிக்கிறது. தூசி படிந்த சாலையிலிருந்து திகைப்புடன் எழுந்த பவுல், ஆண்டவரே, நான் என்ன செய்ய விருப்பமாய் இருக்கிறீர் என்று கேட்டதும் ஆண்டவர் உடனே அவனுக்கு ஒரு முழு வரைபடத்தை, ஒரு ப்ளூ பிரிண்டை கொடுத்து விடவில்லை. மாறாக, நீ எழுந்து நகருக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று எளிமையாக சொல்லிவிட்டார். தலைக்கர்வம் பிடித்த அந்த அறிவாளிக்கு இப்பதில் எவ்வளவு தாழ்மைப்படுத்துதலாய் இருந்திருக்கும். கடவுளோ பிரியமானவர்களே, ஓரடி மட்டும்தான் காட்டுவார்.
அவர் காட்டும் முதலடி அவ்வளவு எளிமையாய் இருப்பதால் நாம் அதை மதிக்காது போகிறோம். எனவே அடுத்து வரவுள்ள நடத்துதலையும் நாம் பெறாமல் போய்விடுகிறோம். ஆவியின் வரங்கள் அதிகமாக பேசப்படும் இக்காலத்தில் நாம் எல்லாவற்றையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடியும் என்ற துணிவெண்ணம் தலைவிரித்தாடுகிறது. இட்ஸ் அ பிரிசம்ப்ஷன். ஆனால் கடவுளின் வெளிப்பாடு மற்றும் அவரது நடத்துதலின் முறையானது ஏசாயா 28:10 வாசிக்கிறது போல இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்றுதான் இருக்கும். Here a little, there a little. அதுவும் குழந்தை போன்ற மனப்பான்மை உள்ளவர்களுக்கே அவ்விதம் வாக்கருளப்பட்டது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா 28:9-10. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முலை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாயிருக்குமாம். இதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற முறை. எனவேதான் சங்கீதக்காரன் சொன்னான், எனக்கு மிஞ்சிய காரியங்களிலே நான் தலையிடாமல் சிறு குழந்தையை போல பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை நான் அமர பண்ணினேன். பிரியமானவர்களே, அவசரப்பட்டு தீர்மானித்ததால் மன வாழ்வை நாசமாக்கிய வாலிபர் தான் எத்தனை. கடவுளுக்கு முன்னால் ஓடிவிடாதீர்கள், பின்தங்கியும் விட வேண்டாம். அவரிடமிருந்து அமர்ந்திருப்பதை நாம் கற்றுக்கொள்வோம். அப்பொழுது ஏசாயா 18:4 வாசிக்கிறது போல அவருடைய நடத்துதல் பயிரின் மேல் விழும் வெப்பம் குறைந்த வெயிலை போலவும், அழகான வார்த்தைகள், பயிரின் மேல் விழும் வெப்பம் குறைந்த வெயிலை போலவும் அறுப்பு காலத்து வெப்பத்தில் உண்டாகும் பனி மேகத்தை போலவும் இருக்கும். எவ்வளவு ஜென்டிலா அழகாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். எனவேதான் வில்லியம்ஸ் என்பவர் 17ஆம் நூற்றாண்டிலே பாமாலையிலே இப்படிப்பட்ட ஒரு பாடலை ஏற்றி வைத்தார். பாதை காட்டும் மாயேகோவா, பரதேசியான நான் பலவீனன் அறிவீனன், இவ்வுலோகம் காடுதான், வானாகாரம் தந்து என்னை போஷியும். ஆண்டவரே, உமது பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவசரப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம், உடனுக்குடன் எல்லாவற்றையும் தெரிந்துவிட வேண்டும் என்று துடிக்கிறோம். இதனால் உம்முடைய திருப்பிரசன்ன நடத்துதலை இழந்து போகிறோம். எங்கள் வாழ்க்கையை குழப்பி விடுகிறோம். மன்னியும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் மேல் இரக்கமாகிறோம். அமர்ந்திருந்து கர்த்தர் எங்களுக்கு காட்டுகிற ஓரடியை கவனித்து அந்த அடியை எடுத்து வைத்து அடுத்த அடிக்கு காத்திருக்கிற அவ்விதமான ஒரு அமெரிக்கையும் நிச்சயமான அமைதியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எங்களுடைய கிறிஸ்தவத்திலே கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அதையும் இதையும் ஆத்திரத்தில் செய்து எவ்வளவு காரியங்களை நாங்கள் சீர்கேடடைய செய்திருக்கிறோம். ஆண்டவரே, இனி அவ்விதமான ஒரு வாழ்க்கை வேண்டாம். நிதானமாக அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிற எங்களுடைய நல்ல மெய்ப்பரையே நாங்கள் எப்பொழுதும் நோக்கி பின்பற்ற எங்களுக்கு உதவி தாரும். இந்த நாளின் தியானத்தின்படி எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே அலைமோதி கொண்டிருக்கிற எல்லா விதமான குழப்பமான எண்ணங்களையும் கர்த்தர் அமர்த்தி show us one step, O God. ஓரடி மட்டும் எங்களுக்கு காட்டும் ஆண்டவரே. நீர் சொல்லுகிறதை கேட்க நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். கர்த்தாவே சொல்லும், அடியார்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.